எல்லாருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் கரங்கரிஸ்லேருந்து பேங்கிங் மெட்டா வீரமணி பேசுகிறேன். செப்டம்பர் 1 பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் பேட்ச் எப்படி போகும்னா, டைமிங் வந்து மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் போகும். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் வந்து எப்படி போகும்னா, மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து கொடுத்துருவாங்க. மெட்டீரியல் கொடுத்துட்டு ஒரு 9 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் மெட்டீரியல் சால்விங் போயிட்டு இருக்கும். இப்போ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஃபிலிம்ஸ் பேச்சு மெயின்ஸ் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மெட்டீரியல் இல்லாமல் மெட்டீரியல் வந்து புதுசாக வந்து இப்போ ரீசெண்ட் பேட்டர்ன் தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து மெட்டீரியல் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த மெட்டீரியல் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் அது 11 o'clock வரைக்கும் இந்த மெட்டீரியல் சால்விங் போகும். 11 o'clock அப்புறம் என்ன போகும்னா இது டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் போகும். ஓகேங்களா? அது இப்போ டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு கொண்டே போயிருக்க மாட்டாங்க. அது வந்து இந்த டைம் புதுசாக கொண்டு வராங்க. அதுக்கு வந்து நம்ம மெயின்ஸுக்கு வந்து இப்போ பிஓக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் இது ஆஃப் டே வரைக்கும் இந்த மாதிரி தான் போகும். மெட்டீரியல் சால்விங் ப்ளஸ் வந்து டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் போகும். அது இல்லாமல் மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போகும். அது என்ன செக்ஷன் போகுதோ அன்னைக்கு டாபிக் வந்து இப்போ ரீசனிங், குவான்ஸ் இந்த மாதிரி இங்கிலீஷ் ஏதாவது போச்சுன்னா அந்த டாபிக் என்ன டாப்பிக்கோ அதுலேருந்து அந்த செக்ஷனல் டெஸ்ட் ஒன்று போகும். அந்த செக்ஷனல் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு மென்டார் இருப்பாங்க. மென்டார் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த டெஸ்ட் என்ன போச்சோ அந்த டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போகும். அங்கே இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மே மந்த் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா மே மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி வந்து கொண்டு போவாங்க. அது வந்து டிஸ்கஷன் மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டு போவாங்க. அது கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் பண்ணதுலேருந்து அதில் வந்து டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மெயின்ஸ் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படின்னா 9 o'clockலேருந்து அந்த 6 o'clock வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி உள்ளே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே வச்சிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அது வந்து ஆல்ரெடி குரூப்லேயுமே சார் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போலையும் வந்து அவங்க 40 மெம்பர்ஸோட நேம் வந்து நோட்டீஸ் போலையுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது இல்லாமல் இப்போ புதுசாக யாராவது இப்போ உள்ளே வரீங்க, யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே அது குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு ஃபார்ம் வந்து போட்டிருப்பாங்க, கூகுள் ஃபார்ம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்களோட நேம் வந்து அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டீம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி அதில் உள்ள வரலாம் மெயின்ஸ் பேஜில் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் வந்து இப்போ புதுசாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பேங்கராக வெளில போகலாம். தேங்க்யூ.